ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபிகாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ஃபுட்டு ரெடி பண்ண போகிறோம். யாரெல்லாம் வராங்கன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டை ரெடி பண்ண போகிறேன். வாங்க என்னெல்லாம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முன்னாடி நாள் நைட்டே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மஷ்ரூம் ஆனியன் எல்லாம் தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு காலைல எழுந்து டிஃபன் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் டைம் ஆகுன்னு அவங்க ஒரு 12:30க்கு லஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே பதட்டமாக இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோம், எப்படி சமையல் வரப்போகுதுன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பெருசாக நான் யாருக்கும் சமைச்சு போட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். மேரேஜுக்கு முன்னாடி எல்லாமே எங்கள் அம்மா தான். அவங்க சமைக்கும்போது பார்த்துருக்கேன், அவ்வளோதானே தவிர சமைச்சதில்லை. பெருசாக குக்கிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. யாராவது ருசியாக சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன், அதான் தெரியும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நாம் சமைச்சு மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் இருந்து தான் நான் ஃபஸ்ட்டு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். வருஷம் ஓடி போச்சு. என் சமையல் எப்படி இருக்குன்னு என் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும். நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க வெஜிடேரியன் தான். அவங்களுக்கு பெருசாக நான் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுத்ததில்ல. அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை டக்குன்னு சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருவேன். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், எப்படி சமைச்சாலும் டேஸ்ட்டு நல்லா தான் வரும்னு. ஆனால் ஒரு விஷயம், நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் ருசித்து சாப்பிட்றது எங்கள் சாய் தான். ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்து எப்படி இருக்குது சாய்னு கேட்டால் அம்மா சூப்பர்னு சொல்லுவான். அதை கேட்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்படி எங்களுக்குள்ளே சமைச்சிட்டு புதுசாக கெஸ்ட்டுக்கு சமைக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, சாப்பாடெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆனியன் தோலை உரிச்சிட்டு மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா காலையில் எழுந்து சமைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே கீ ரைஸ்க்கு பட்டாணியையும் ஊற போட்டுடலாம். மற்றதெல்லாம் காலையில் எழுந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். சாரி, நான் இன்னும் என்னென்ன ஃபுட்டெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல, அதை மறந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னு 2 டேஸாக யோசித்து கடைசியாக பிளான் பண்ணது தான் இது. ரைஸில் கீ ரைஸை செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணி பண்ணலான்னு நினச்சேன். கடைசியாக சரி நம்ம கீ ரைஸே பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். அப்புறம் இதுக்கு மஷ்ரூம் கிரேவி பண்ணேன், ஏன்னா ஒயிட் ரைஸுக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் தால், ஒயிட் ரைஸ், ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, நெக்ஸ்ட்டு சேமியா பால் பாயாசம், மசால் வடை, கடைசியாக பன்னீர் டிக்கா. இவ்வளோ தான். நிறைய செய்யணுன்னு ஆசை, பட் டைம் பத்துமோ இல்லை பத்தாமல் போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் போதுன்னு விட்டுட்டேன். பன்னீர் டிக்கா மசாலா பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா வந்துச்சு. டேஸ்ட்டு கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பன்னீர் டிக்கா மசாலா பண்ண நாம் பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்மால் கப் தயிர், டர்மரிக் பவுடர், பெப்பர், சால்ட், கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கட் பண்ண ஆனியன், கேப்சிகம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நான் நைட்டே ஊற போடணும்னு நினச்சேன், பட் கர்ட் வாங்கி வைக்க மறந்துட்டேன். அதனால் காலையில் எழுந்த உடனே ஊற வச்சுட்டேன். காலையில் 6 o'clock எழுந்து குளிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசால் வடைக்கு கடலப்பருப்பை ஊற போட்டுட்டு பன்னீர் டிக்கா மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன். நாம் எந்த அளவுக்கு ஊற போடுறோமோ அந்த அளவுக்கு மசாலா ஊறி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். அது அப்படியே ஒரு ஓரமாக ஊறட்டும். நாம் 11:30க்கு மேலே எடுத்து அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் இப்போது ஆனியன், டொமேட்டோ அப்புறம் மஷ்ரூம் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். அப்போது தான் சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பாயாசம் தான். ரோஸ்டட் வெர்மிசெல்லி வாங்கி அதை கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்துட்டு அப்புறம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் சேர்த்துட்டு, சுகர் கரைஞ்சதுக்கு அப்புறம் பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் நெய்யில் முந்திரி, திராட்சை சேர்த்து வறுத்து
பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஏலக்காய் தூவி இறக்குனா டேஸ்டான சேமியா பால் பாயாசம் ரெடி. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே கீ ரைஸ்க்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீ ரைஸ்க்கு ஹோல் கரம் மசாலா சேர்த்து ஆனியன், டொமேட்டோ, சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறம் மின்ட்டு, கொரியாண்டர் லீவ் சேர்த்து இதோட ஊற வச்ச பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு ஊற வச்ச ரைஸை சேர்த்து வேக வச்சா கீ ரைஸ் ரெடி. இதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதோட தேங்காய் பால் சேர்த்து பண்ணியிருந்தா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக வந்திருக்கும். பட் அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் எப்போவும் வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் சரி, ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, பொன்னி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். பட் கெஸ்ட்டுக்கு சமைக்கும்போது அதையே போட்டால் நல்லா இருக்காதுன்னு பாஸ்மதி ரைஸ் வாங்கி ட்ரை பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. பொன்னி ரைஸ்லேயே பண்ணியிருக்கலான்னு தோணுச்சு. மஷ்ரூம் கிரேவிக்கு பக்கத்துலேயே ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக ஜீரா, பெப்பர், சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் வச்சு கொஞ்சம் ஆயில், ஜீரா, பிரிஞ்சி இலை சேர்த்து வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்து தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்து இதோட குழம்பு மிளகாய் பொடி, கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டால் டேஸ்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி. அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு தாலும் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் சமையல் வேலையை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் போல். ஏன்னா சீக்கிரமாகவே நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் ஆறி போன மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, யாராவது கெஸ்ட்டு வந்தால் நீங்கள் வெஜ்ஜில் என்ன எல்லாம் ரெடி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் அது எனக்கு யூஸ் ஆகலாம். என்னோட லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். மசால் வடைக்கு பருப்பு நல்லா ஊறினதும் அதோட சோம்பு, உப்பு சேர்த்து நல்லா கொறுகொறுப்பாக அரைச்சிட்டு அதோட கட் பண்ண ஆனியன், நசுக்கின பூண்டு, இடித்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் கொத்தமல்லி இலை தூவி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் வடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படியே பன்னீர் டிக்கா மசாலாவுக்கு ஸ்டிக்கில் பன்னீர், ஆனியன், கேப்சிகம் எல்லாம் சொருவி வச்சுட்டா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்திலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு பன்னீரை தோசைக்கல்லில் போட்டு தான் வேக வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் வேகவே இல்லை. டைம் ஆகும் போலன்னு ரோஸ்டரில் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா ஃப்ரை ஆச்சு. அப்படியே வடையையும் தட்டி போட்டு சுட்டு எடுத்துட்டேன். நான் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 12:15 மேலே ஆயிடுச்சு. அவங்க 12:30க்கு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் வர்றதுக்கு 1:30 மேலே ஆயிடுச்சு. நான் அவங்க வரும்போது சமைச்சிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் நம்ம கெஸ்ட்டு யாருன்னு சொல்லவே இல்லைல்ல. இப்போ சொல்கிறேன். நம்ம கெஸ்ட்டு வேறு யாரும் இல்லை, கோபிகாவோட ஸ்கூல் மேம் தான். கோபிகா ஸ்கூலோட பிரின்சிபல் மேம், எல்கேஜி, யூகேஜி அண்ட் நர்சரி டீச்சர்ஸ். இவங்க தான் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு. இந்த இயரோட கோபிகா ஸ்கூல் முடிச்சிட்டா. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சாய் ஸ்கூல்லே தான் நான் போட்டிருக்கேன். சாய் கூட இங்கே தான் ப்ரீ நர்சரி, எல்கேஜி, யூகேஜி எல்லாம் முடித்தான். ரொம்பவே நல்ல ஸ்கூல். கொஞ்சம் ஃபீல் ஆகுது ஸ்கூல் முடிஞ்சு போச்சேன்னு. எனக்கு தெரிஞ்சதை சமைச்சேன். அவங்களுக்கு பிடிச்சதான்னு தெரியல. ஆனால் நான் கூப்பிட்டதுமே ஓகே சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் 1 hour கூட இருக்காது. பட் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்றைய டே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக போச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.